எனக்கு மட்டுமா? ஒரு அலுவலகத்தில் பணியாளர் ஒருவர் புதிதாக சேர இருக்கிறார். அவருடன் மனித வளத்துறை அதிகாரி அதாவது HR உரையாடுகிறார். பார்ப்போம். நீங்க சேர்க்கிற நடைமுறையில் முதலாவது NDAவில் அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்டில் கையெழுத்திட வேண்டும். செய்திடலாம். அப்படி அதில் என்னதான் சொல்லியிருக்கும்? நீங்கள் நிறுவனம் அதாவது கம்பெனி பற்றிய தகவல்களை, உள்ளார்ந்த நடைமுறைகளை அதாவது இன்டர்னல் ப்ராசஸ், சம்பளம், நிர்வாகத்தின் முடிவுகள் இவை பற்றி வெளியே உள்ள யாருடனும் விவாதிக்க கூடாது. சரி, புரிஞ்சிடுச்சு. NDA பரஸ்பரம் தானே. என்ன கேட்கிறீங்க? நான் கையெழுத்து போட்ட பிறகு முறையாக நடத்தப்படவில்லை என்றால் என்ன செய்வது? என் நற்பெயரை அதாவது ரெபுடேஷன் கெடுக்க மாட்டோம் அல்லது என்னை பற்றி நிறுவனத்துக்கு வெளியே எதிர்மறையாக பேச மாட்டோம் என்பதற்கு நிறுவனமும் உடன்பட வேண்டுமே. நல்லது. ஆனால் NDA பிரதானமா நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக செய்யப்படுகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்? நிறுவனங்கள் தொழில்முறை என்று கூறி பணியாளர்களை மௌனமாக்கி விடுகின்றன. ஆனால் அதே நிறுவனங்கள் கூட்டங்கள் அல்லது பரிந்துரைக்காக ரெஃபரன்ஸ் செக் விசாரிக்கும் பொழுது பழைய பணியாளர்களை பற்றி பகிரங்கமாக குறை கூறுகின்றன. அது வேற விஷயம். எப்படி? நாம தொழிலை பிசினஸ் பாதுகாக்கணும். சரிதான். பணியாளர்களுக்கும் தங்கள் தொழில் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கலாம் அல்லவா? NDA நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் பற்றி டோனி தேவதாசன் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.